இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பிளான்ட் அனாட்டமி அண்டு பிளான்ட் ஃபிசியாலஜி. பிளான்ட் அனாட்டமி அப்படின்னா அந்த பிளான்ட்ஸோடைய உள்ளமைப்பை பற்றி படிக்கக்கூடியது தான் வந்துட்டு அந்த பிளான்ட் அனாட்டமி. அண்டு பிளான்ட் ஃபிசியாலஜி அப்படின்னா அந்த தாவரங்களில் நடக்கக்கூடிய அந்த செயல்பாடுகள் என்னென்ன, ஃபோட்டோசிந்தசிஸ், ரெஸ்பிரேஷன், தென் அந்த குளோரோபிளாஸ்ட், அதனுடைய ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன், இது எல்லாத்தையும் நம்ம பற்றி படிக்கக்கூடியது தான் இந்த பிளான்ட் அனாட்டமி அண்டு பிளான்ட் ஃபிசியாலஜி. என்னென்னு பார்க்கலாம். ஓகே, இந்த லெசனில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திசு சிஸ்டம், எஸ்பெஷலி வாஸ்குலர் திசு சிஸ்டம். வாட் இஸ் திசு அண்டு வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் திசு, இதெல்லாம் வந்துட்டு 9th ஸ்டாண்டர்டில், அதாவது ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம டீட்டெயிலாக நம்ம படிச்சிருப்போம். இந்த திசு சிஸ்டம், வாட் இஸ் திசு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதில் ஒரு மெயினாக ஒரு 3 டைப்ஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு 2 டைப் நீங்கள் 9th படிச்சிருக்கலாம். இங்கே வந்துட்டு அந்த வாஸ்குலர் திசு சிஸ்டம், அதனுடைய டைப்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன், இதை பற்றி நல்லா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் அண்டு மோனோகாட், அதனுடைய ரூட், ஸ்டெம், லீஃப். அதே மாதிரி மோனோகாட்டில் ரூட், ஸ்டெம், லீஃப். இதை பற்றி வித் டயக்ராமோட நல்லா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஷியேட் த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் ரூட். அந்த டைகாட் ரூட்டுக்கும் அந்த டைகாட் ரூட் ஸ்டெம் லீஃப்க்கும் மோனோகாட் ரூட் ஸ்டெம் லீஃப்க்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேட் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். அழகாக பாக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நேம் த டிஃப்ரெண்ட் பிக்மெண்ட் ஃபவுண்ட் இன் த குளோரோபிளாஸ்ட், அந்த பசுங்கனிகம் இருக்கு இல்லையா, அதில் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த குளோரோபிளாஸ்ட் அப்படின்னா பசுங்கனிகம் அப்படின்னு பேர். அந்த பிளாஸ்டிட் அப்படின்னா கணிகம் அப்படின்னு பேர். அதனுடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் பற்றி நம்ம பார்க்கலாம். தென் மெயின் ப்ராசஸ் இன் த பிளான்ட் ஃபோட்டோசிந்தசிஸ், அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸ் ஆஃப் த செல். ஹியூமன்லேயா இருக்கட்டும், பிளான்ட்ஸ்லேயா இருக்கட்டும், மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செல் நுண்ணுறுப்பு, மைக்ரோ ஆர்கனல்ஸ் ஆஃப் செல்ஸ். அதை பற்றி நல்லா டீட்டெயிலாக பார்க்கணும். நெக்ஸ்ட்டு அந்த ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, சுவாசம். அதில் 2 டைப்ஸ் இருக்குது, ஏரோபிக் அண்ட் அனரோபிக். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் திசு. வாட் இஸ் திசு? திசு இஸ் மெயின்லி டிஃபைன்ட் பை த கலெக்ஷன் ஆஃப் செல்ஸ். அதாவது எந்த உயிரினமே வந்துட்டு செல்களால் ஆனது அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அந்த செல்களை பற்றி நம்ம சின்ன கிளாஸில் நம்ம டீட்டெயிலாக படிச்சிருப்போம். பிளான்ட் செல், அனிமல் செல், அதில் என்னென்ன உறுப்புகள் இருக்கும் எல்லாமே டீட்டெயிலாக படிச்சிருப்போம். அந்த செல்கள் பல சேர்ந்து உருவாகக்கூடிய ஒரு தொகுப்பு தான் திசு. அப்போ திசு எப்படி சொல்லலாம்? அந்த கலெக்ஷன் ஆஃப் செல்ஸ், தட் இஸ் கால்டு திசு. இந்த திசு பேசிக்லி கிளாஸிஃபைட் as 2 type, மெரிஸ்டமேட்டிக் திசு அண்ட் பெர்மனன்ட் திசு. தென் இந்த திசு வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். அது பல செல்கள் சேர்ந்தது ஒரு திசுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த செல்கள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே மாதிரி அமைப்பில் இருக்கும். அந்த செல்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட பணியை செய்யக்கூடியதாக இருக்கும். ஓகே, தென் லேட்டர் இந்த சாக்ஸ் அப்படிங்கிறவர் இந்த திசு சிஸ்டத்தை 3 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணார். என்னென்ன அப்படின்னா டெர்மல் அல்லது எபிடெர்மல் திசு சிஸ்டம், தென் கிரவுண்ட் திசு சிஸ்டம், வாஸ்குலர் திசு சிஸ்டம். இதில் நமக்கு இந்த வாஸ்குலர் திசு சிஸ்டம் பற்றி நல்லா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டெர்மல் திசு சிஸ்டம். டெர்மல் அப்படின்னா இந்த எக்ஸ்டர்னல் லேயர், அதாவது வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த லேயருக்கு பேர் தான் டெர்மல் அப்படின்னு பேர். இது வந்துட்டு இன்னொரு பேர் இருக்குது, எபிடெர்மிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த இதுக்கு பேர் எபிடெர்மல் அப்படின்னு பேர். ஓகே, இதில் என்னென்ன இருக்கும், இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். இதில் இந்த எபிடெர்மல் திசு அல்லது டெர்மல் திசு, இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ரூட் ஹேர் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தலையில் வந்துட்டு ஹேர் க்ரோத் ஆகிற மாதிரி சின்ன இதுக்கு பேர் ரூட் ஹேர் அப்படின்னு பேர். சரிங்களா, இது வேர் வளரிகள் அல்லது வேர் தூவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, ரூட் ஹேர் இங்கிலீஷில். ஓகே, இதில் இந்த லேயர் இருக்குது பார்த்திங்களா, இந்த லேயர் அந்த ஹேர் க்ரோத் ஆகக்கூடிய அந்த லேயர் பேர் ஃபிலிஃபரஸ் லேயர் அப்படின்னு பேர். இதுக்கு பேர் எண்டோடெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஃபிலிஃபரஸ் லேயர் அப்படின்னு இன்னொரு பேர். அவங்க இன்னொரு பேர் தான் வந்துட்டு கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகே, இதில் சின்ன போர்ஸ் வந்து காணப்படும். அந்த போர்ஸில் தான் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய அன்வான்ட் வாட்டர் மாலிகுல் அந்த போர்ஸ் வழியாக தான்
ரிமூவ் ஆகும், அதாவது எவாப்ரேட் ஆகும். அதுக்கு பேர் டிரான்ஸ்பிரேஷன். இதை பார்க்கலாம். அந்த போர்ஸுக்கு பேர் ஸ்டொமேட்டா அப்படின்னு பேர். என்ன பேர்? ஸ்டொமேட்டா அப்படின்னு பேர். ஓகே, இதுதான் டெர்மல் திசு சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ், அதனுடைய பேர். ஓகே ஓகே இப்போ இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எபிடெர்மிஸ் ப்ரொடெக்ட் த இன்னர் லேயர். என்னது? இன்னர் திசு. இந்த இதுக்குள்ளே இருக்கும் இல்லையா, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய திசு எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுறது, பாதுகாக்கிறது இந்த எபிடெர்மஸோட வேலை. ஓகே, ஸ்டொமேட்டோ ஹெல்ப்ஸ் இன் டிரான்ஸ்பிரேஷன். இங்கே சின்ன சின்ன போர்ஸ் இருக்குன்னு சொன்னோம். அது இங்கே இருக்கிற அன்வான்ட் வாட்டர் மாலிகுல்ஸை எவாபரேட் பண்ணுறதுக்கு, நீராவி போக்குக்கு இந்த போர்ஸ் வந்து என்னது யூஸ் ஆகும். ஸ்டொமேட்டா அப்படிங்கிற அந்த போர்ஸ் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ரூட் கேர்ஸ். இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, அங்கிட்ட கிரவுண்டில் இருக்கிற வாட்டர் மாலிகுல்ஸ் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி இங்கிட்ட பிளான்ட்டுக்குள்ளே அனுப்புறதுக்கு இந்த ரூட் கேர்ஸ் வந்து யூஸ் ஆகும். அதாவது ரூட் கேர்ஸ் ஹெல்ப்ஸ் இன் அப்சர்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ், நாட் ஓன்லி வாட்டர்ஸ் அண்ட் ஆல்சோ மினரல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு கிரவுண்ட் திசு சிஸ்டம். கிரவுண்ட் திசு சிஸ்டம் அப்படின்னா, மேலே வந்து பார்த்திங்கன்னா எபிடெர்மல் திசு சிஸ்டம் பார்த்தோம். அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே சேர்ந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் திசு சிஸ்டம் அப்படின்னு பேர். இந்த கிரவுண்ட் திசு சிஸ்டத்தில் இந்தந்த பார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். என்னென்னு பின்னாடி டீட்டெயிலாக பார்க்கலாம். இதை பற்றி இவ்வளோ தான் அவங்க புக்கில் கொடுத்துருக்காங்க. கார்டெக்ஸ், காஸ்பர், என்ட்ரிப், இதில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து மூணாவது டைப் வந்துட்டு வாஸ்குலர் திசு சிஸ்டம். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் த திசு சிஸ்டம், வாஸ்குலர் திசு சிஸ்டம். இதில் 3 டைப் இருக்குது. இதில் மொத்தமே ஒரு 3 டைப் இருக்கும். என்னென்னா, இப்போது ரேடியல் அப்படின்னு பேர். இந்த வாஸ்குலர் திசு சிஸ்டத்தில் மெயினில் என்ன இருக்குது அப்படின்னா, சைலம் அண்டு ப்ளோயம். சைலம் அண்டு ப்ளோயம். இந்த சைலம் ப்ளோயம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து இது 3 டைப்பாக நம்ம பிரிக்கலாம். எப்படின்னா, இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரேடியஸில் இருக்கும். இந்த என்னது? இது சைலம். இந்த சைலம் 4 சைலமே பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ரேடியஸில் இருக்கும். இதுக்கு பேர் ரேடியல் அப்படின்னு பேர். ஒரு ரேடியஸில் இருக்கனால இதுக்கு பேர் ரேடியல் அப்படின்னு பேர். இது ஒரு டைப். நெக்ஸ்ட்டு இது 3மே பார்த்திங்கன்னா, இது 3ம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த ஃப்ளோயம் அண்டு சைலம் ரெண்டுமே ஜாயிண்டாக இருக்கும். இதுக்கு பேர் கன்ஜாயிண்ட் அப்படின்னு பேர். கன்ஜாயிண்ட் அண்டு கொலாட்ரல் அண்டு ஓப்பன். இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஓப்பனாக இருக்கும், அதனால் அதுக்கு பேர் வந்து என்னது? கொலாட்ரல் அண்டு ஓப்பன் அப்படின்னு பேர். ஓகே, இது வந்துட்டு இதுவும் வந்துட்டு ஜாயிண்டாக இருக்கும். ஸோ கன்ஜாயிண்ட், கொலாட்ரல் ரெண்டும் சேர்ந்துருக்கு இல்லையா, அதனால் கொலாட்ரல் அண்டு க்ளோஸ்டு அப்படின்னு பேர். ஒரு மாதிரி ஷார்ப் ஏரியாவாக இருக்கனால இது பேர் க்ளோஸ்டு. கன்ஜாயிண்ட், கொலாட்ரல் அண்டு க்ளோஸ்டு. நெக்ஸ்ட்டு இது 2 பக்கமே வந்துட்டு ஃப்ளோயம் இருக்கும், சென்ட்ரலாக சைலம் இருக்கும். அதனால் கன்ஜாயிண்ட், ரெண்டும் சேர்ந்துருக்கனால சைலம் ஃப்ளோயம் சேர்ந்துருக்கனால கன்ஜாயிண்ட் அண்டு பை கொலாட்ரல். நெக்ஸ்ட்டு கான்சென்ட்ரிக் அண்ட் ஆம்பிக்ரிப்ரல். ஆம்பிக்ரிப்ரல் பார்த்திங்கன்னா அந்த சைலமும் ஃப்ளோயமும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்றை சுற்றி இன்னொன்று இருக்கும். ஃபஸ்ட்டு சென்ட்ரல் என்ன இருக்கும்? சைலம் இருக்கும். அதை சூழ்ந்து அதை சரவுண்ட் பண்ணி என்ன இருக்கும்? ஃப்ளோயம் இருக்கும். ஆனால் இங்கே அப்படி ஆப்போசிட்டில் இருக்கும். சென்ட்ரலில் ஃப்ளோயம் இருக்கும், அதை சுற்றி சைலம் இருக்கும். இது தமிழில் ஃப்ளோயம் சூழ் வாஸ்குலார் கற்றை, சைலம் சூழ் வாஸ்குலார் கற்றை அப்படின்னு பேர். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் ரூட். டைகாட் ரூட். டைகாட்னா இருவித்தலை. இருவித்தலை, ரூட்னா வேர். வேருடைய அதனுடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்கலாம். இந்த பீன் அப்படின்னா அவரைக்காய். சரியா? அவரைக்காயோடைய அந்த அவரைக்காயோட வேருடைய உள்கட்டமைப்பு என்ன? சரியா? அந்த உள்ளமைப்பு வந்து நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ இது வந்துட்டு கிரவுண்ட் பிளான். கிரவுண்ட் பிளான் அப்படின்னா அடிப்படை அமைப்பு. இப்போ இதனுடைய ஒரு பகுதியை பெருசு பண்ணி தான் இங்கே இப்படி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இதை அப்படியே அழகாக அப்படி கட் பண்ணி நல்லா ஜூம் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன இருக்கோ அதே தான் இங்கேயே இருக்கும், கொஞ்சம் எலாபரேட்டாக இருக்கும். பாருங்கள், கிரவுண்ட் பிளானில் பாருங்கள், இது வந்து என்னது? இந்த லேயர் இருக்கு இல்லையா, அவுட்டரில் ஒரு லேயர் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் எண்டோடெர்மிஸ் லேயர் அல்லது ஃபிலஃபரஸ் லேயர். நம்ம முன்னாடியே பார்த்தோம். அதில் இருக்கக்கூடிய அந்த இதுக்கு அந்த க்ரௌத்துக்கு பேர் ரூட் கேர்ஸ் அப்படின்னு பேர். இந்த எண்டோடெர்மிஸ்க்கும் இந்த வாஸ்குலர் சிஸ்டமுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு கார்டெக்ஸ் அப்படின்னு பேர். தமிழில் புரணி அப்படின்னு பேர். ஓகே, நெக்ஸ்ட் வாஸ்குலர் பண்டல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா, வாஸ்குலர் பண்டல் இஸ் நத்திங் பட் த காம்பினேஷன் ஆஃப் ஃப்ளோயம் அண்ட் சைலம். இதில் ஃப்ளோயம் இருக்கும், சைலம் இருக்கும். அது தவிர பெரிசைக்கிள், பித் அப்படின்னு ஒரு சில பார்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு தான் இந்த வாஸ்குலர் பண்டல்னு சொல்கிறோம். சரி,
இந்த இதெல்லாம் வந்துட்டு இங்கிட்ட வந்து கொடுத்துருப்பாங்க. இதனுடைய மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறது மட்டும் இப்போது ஷார்ட்டாக பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு எபிடெர்மிஸ் லேயரில் இருக்கக்கூடியது ரூட் ஹேர். இந்த ரூட் ஹேரோடைய ஃபங்க்ஷன் என்னென்னு முன்னாடியே பார்த்துட்டோம். டு அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்டு மினரல்ஸ். நெக்ஸ்ட் ஃபிலோஃபரஸ் லேயர். இந்த லேயரில் சின்ன சின்ன போர்ஸ் இருக்கும், அதுக்கு பேர் ஸ்டொமேட்டோ அப்படின்னு பேர். அது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷனுக்கு யூஸ் ஆகும். இது எல்லாமே இட் இஸ் மேடப் ஆஃப் பாரன்கைமா செல்ஸ். இது எல்லாமே வந்துட்டு எதனால் ஆனது? பாரன்கைமா செல்களால் ஆனது. சரி, இதுதான் வந்துட்டு எபிடெர்மல் திசு. ஓகே, இதுக்குள்ளே இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா என்னது, அதுக்குள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா என்னது, கிரவுண்ட் திசு அப்படின்னு பேர். சரி, இந்த கிரவுண்ட் திசுவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பகுதிக்கு பேர் கார்டெக்ஸ் அப்படின்னு பேர். சரிங்களா, கார்டெக்ஸ் அப்படின்னு பேர். இது வந்துட்டு எந்த செல்களால் ஆனது அப்படின்னா இது வந்து பாரன்கைமா செல்களால் ஆனது. இதனுடைய மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா டு ஸ்டோரேஜ் ஆஃப் வாட்டர் அண்ட் ஃபுட். அந்த வாட்டரையும் ஃபுட்டையும் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ரீஜன் வந்துட்டு இந்த ரீஜன் தான். தட் இஸ் கால்டு கார்டெக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த கிரவுண்ட் திசுஸோடைய அவுட்டர் மோஸ்ட் லேயர், கடைசி இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்டோடெர்மிஸ் அப்படிங்கிற இந்த எண்டோடெர்மிஸ். சரி, இந்த எண்டோடெர்மிஸ்க்குள்ளே தான் பெரிசைக்கிள் அப்படின்னு ஒரு சின்ன லேயர் இருக்கும். சரிங்களா, பெரிசைக்கிள் இந்த சர்க்குலரில் ஒரு லேயர் இருக்கு இல்லையா, அதுதான் பெரிசைக்கிள். சரி, இந்த எண்டோடெர்மிஸில் ஒரு சொல்ல மறந்துட்டு ஒரு பாயிண்ட் என்னென்னா, இதில் பார்த்திங்கன்னா இது என்னது, ஃப்ளோயம். இந்த ஃப்ளோயம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஃப்ளோயத்துக்கு ஒவ்வொரு கார்னர்லேயும் முடிகிற இடத்துல இந்த மாதிரி ஒரு சின்ன வந்து ஸ்ட்ரிப் ஒன்று இருக்கும். இதுக்கு பேர் காஸ்பாரியன் ஸ்ட்ரிப் அப்படின்னு பேர். அதுக்கு பேர் காஸ்பாரியன் ஸ்ட்ரிப். சரிங்களா, இந்த இது இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் காஸ்பாரியன் ஸ்ட்ரிப் அப்படின்னு பேர். அவங்க தப்பாக இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் தான் வந்து என்னது, காஸ்பாரியன் ஸ்ட்ரிப். சரி, இந்த காஸ்பாரியன் ஸ்ட்ரிப் வழியாக தான் இங்கே இருக்கக்கூடிய நீர் மூலக்கூறுகள் இங்கே ஃப்ளோயத்துக்கு வரும், சைலத்துக்கு வரும். இப்போது சைலம் அண்டு ஃப்ளோயம் இருக்கு இல்லையா, ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட பணியை செய்யும். சைலம் டு கண்டக்ட் ஆஃப் வாட்டரை வந்து கண்டக்ட் பண்ணும். என்னது, வாட்டர் வந்துட்டு இங்கிட்ட பாஸ் பண்ணும், நீரை கடத்தக்கூடியது. சரியா, சைலம் அப்படின்னா ஜலம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஜலம்னா நீர். ஸோ சைலம் நீரை கடத்தக்கூடியது. தென் ஃப்ளோயம் வந்து பார்த்திங்கன்னா